துல்லிய தன்மையும் நுட்பமும். அறிமுகம். இன்று அறிவியலில் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள ஒரு கருத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அது துல்லிய தன்மையும் நுட்பமும். துல்லிய தன்மையும் நுட்பமும் இந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் இவைகளின் அர்த்தம் என்ன என்று உங்களுக்கு உண்மையிலேயே தெரியுமா? எளிய எடுத்துக்காட்டுகளுடன் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வோம். உங்கள் உண்மையான உயரம் 5 அடி 9 அங்குலம் என்று உங்களுக்கு தெரியும் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் ஒரு எளிய அளவுகோல் மூலம் உங்கள் உயரத்தை அளந்தால் அது 5 அடியை காட்டுகிறது. இது தவறான மதிப்பு. எனவே மதிப்பு துல்லியமாக இல்லை. இப்பொழுது நீங்கள் மீண்டும் ஒரு லேசர் அளவிடும் சாதனத்தை பயன்படுத்தி முயற்சிக்கிறீர்கள். அது 5 அடி 9 அங்குலத்தை சரியாக காட்டுகிறது. இந்த மதிப்பு சரியானது. இது ஒரு துல்லியமான அளவீடு. இப்பொழுது நீங்கள் அளவுகோலை 3 முறை பயன்படுத்துகிறீர்கள். ஒவ்வொரு முறையும் அது 5 அடியை தான் காட்டுகிறது. மதிப்பு தவறானது. ஆனால் எல்லா அளவீடுகளும் ஒன்றுதான். எனவே அளவீடு நுட்பமானது என்று நாம் கூறுகிறோம். ஆனால் மதிப்பில் துல்லியத்தன்மை இல்லை. நுட்பம் என்றால் மீண்டும் மீண்டும் ஒரே மதிப்பை பெறுவதுதான். அந்த மதிப்பு தவறாகவும் இருக்கலாம். துல்லியத்தன்மை என்றால் என்ன? துல்லியத்தன்மை என்பது அளவிடப்பட்ட மதிப்பு உண்மையான மதிப்புக்கு எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பதை குறிக்கிறது. துல்லியத்தன்மை என்பது அளவிடப்பட்ட மதிப்பு உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பதை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு, உங்கள் உண்மையான உயரம் 5 அடி 9 அங்குலம் ஆக இருந்தது. லேசர் சாதனம் 5 அடி 9 அங்குலம் கொடுத்தால் அது துல்லியத்தன்மையானது. துல்லியத்தன்மை என்பது சரியானது. நுட்பம் என்றால் என்ன? நுட்பம் என்பது அளவிடப்பட்ட மதிப்பு தவறாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் செய்யப்படும் அளவீடுகள் எவ்வளவு நெருக்கமாக உள்ளன என்பதை குறிக்கிறது. நுட்பம் என்பது அளவிடப்பட்ட மதிப்பு தவறாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் செய்யப்படும் அளவீடுகள் எவ்வளவு நெருக்கமாக உள்ளன என்பதை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு, ஒரு அளவுகோல் ஒவ்வொரு முறையும் உங்கள் உயரத்தை 5 அடி என கொடுத்தால் அது நுட்பமானது. ஒரே மதிப்பு சீரான மதிப்பு. ஆனால் துல்லியத்தன்மை இல்லை, தவறான மதிப்பு. நுட்பம் என்றால் சீரானது அல்லது நிலையான மதிப்புகள். அன்றாட உதாரணம். உண்மையான வெப்பநிலை 40 டிகிரியாக இருக்கும்போது மீண்டும் மீண்டும் 40 டிகிரியை காட்டும் முதல் வெப்பமானி துல்லிய தன்மையுடனும் நுட்பமாகவும் இருக்கும். இரண்டாம் வெப்பமானி ஒவ்வொரு முறையும் 41 டிகிரியை காட்டினால் அது நுட்பமானது. ஆனால் மதிப்பில் துல்லியத்தன்மை இல்லை. மூன்றாம் வெப்பமானியின் அளவீடுகள் ஒவ்வொரு முறையும் 38 டிகிரி செல்சியஸ், 41 டிகிரி செல்சியஸ், 40.5 டிகிரி செல்சியஸ் போன்ற சீரற்ற மதிப்பாக இருந்தால் மதிப்பில் துல்லியத்தன்மையும் இல்லை, நுட்பமும் இல்லை. இலக்கு பலகை ஒப்புமை. இங்கு 3 இலக்கு பலகைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் பலகையில் அம்புகள் சிதறி மையத்திலிருந்து விலகி உள்ளன. எனவே இங்கு மதிப்பு துல்லியத்தன்மையும் இல்லை, நுட்பமும் இல்லை. இரண்டாவது இலக்கு பலகையில் அம்புகள் நெருக்கமாக உள்ளன. ஆனால் மையத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளன. இங்கு முடிவு நுட்பமானது. ஆனால் துல்லியத்தன்மை இல்லை. மூன்றாவது பலகை. இங்கு அம்புகள் மையத்தில் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக உள்ளன. இங்கு முடிவு துல்லியத்தன்மை மற்றும் நுட்பமாகவும் இருக்கும்.
கணக்கீடு. ஒரு பொருளின் உண்மையான நீளம் 5.678 சென்டிமீட்டர் என கொள்வோம். இப்பொழுது இந்த பொருளின் நீளத்தை நாம் 2 கருவிகள் மூலம் அளக்கப் போகிறோம். முதல் கருவி A, இரண்டாவது கருவி B. அளவீடு A 5.5 சென்டிமீட்டர் ஆகும். அளவீடு B 5.38 சென்டிமீட்டர் ஆகும். இப்பொழுது அளவீடு A உண்மையான மதிப்பிற்கு நெருக்கமாக உள்ளது. B இன் மதிப்பை விட நெருக்கமாக உள்ளது. அதனால் அளவீடு A என்பது அதிக துல்லியத்தன்மை கொண்டது. ஆனால் அளவீடு B இரண்டாவது தசமஸ்தானம் வரை அளவீடு செய்திருக்கிறது. எனவே இரண்டாவது அளவீடு B என்பது அதிகமான நுட்பத்தை கொண்டது. நெருக்கமாக இருந்தால், அளவீட்டு மதிப்பு நெருக்கமாக இருந்தால் துல்லியத்தன்மையும், அதிக தசமஸ்தானம் இருந்தால் அதில் நுட்பமும் இருக்கும் என்று கொள்ள வேண்டும். அளவீடு A என்பது அதிகமான துல்லியத்தன்மையும் குறைவான நுட்பமும் உள்ளது. அளவீடு B என்பது அதிகமான நுட்பமும் குறைவான துல்லியத்தன்மையும் கொண்டது. சுருக்க அட்டவணை. அளக்கப்பட்ட மதிப்பு, துல்லியத்தன்மை, நுட்பம். அளக்கப்பட்ட மதிப்பு உண்மையான மதிப்புடன் ஒத்திருக்கிறது என்றால் அது துல்லியத்தன்மை கொண்டது, நுட்பம் இல்லை. அளக்கப்பட்ட மதிப்பு மீண்டும் மீண்டும் வருகிறது, ஆனால் உண்மையான மதிப்பிற்கு அருகில் இல்லை. அப்படி இருந்தால் அதில் துல்லியத்தன்மை இல்லை, ஆனால் நுட்பம் இருக்கிறது. அளக்கப்பட்ட மதிப்பு மீண்டும் மீண்டும் ஒரே அளவுகள், சமமான அளவுகள் கொடுத்து மற்றும் உண்மையான அளவுக்கு நெருக்கமாக இருந்தால் அதில் துல்லியத்தன்மையும் இருக்கிறது, நுட்பமும் இருக்கிறது. துல்லியத்தன்மை பிளஸ் நுட்பம் என்பது மிக மிக சரியான அளவீடாகும். முடிவுரை. எனவே நினைவில் கொள்ளுங்கள், துல்லியத்தன்மை என்பது நீங்கள் சரியான மதிப்பிற்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது. நுட்பம் என்பது உங்கள் முடிவுகள் எவ்வளவு சீரானவை என்பதை குறிக்கிறது. சிறந்த முறை எது? மதிப்பு துல்லியத்தன்மையாகவும் இருக்க வேண்டும், நுட்பமாகவும் இருக்க வேண்டும்.